வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க ரொம்ப சுவையான வாழைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சேர்த்துட்டு இதோட 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் நீங்கள் முழுசாக போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கணும். நல்லா மைய வதங்கின பின்னாடி குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். $150 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலெல்லாம் தாளிக்கும் போது ஆட் பண்ணலை. குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ நம்ம கொதிக்கும் போது ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சாம்பார் நல்லா இது போல் கொதித்து வந்த பின்னாடி அரிஞ்சு வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நான் தோலை செதுக்கிட்டு 2 வாழைக்காயை இது போல் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான் நான் குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் வேகணுன்ற அவசியம் இல்லை. வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் உடனே புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கும்போது இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான வாழைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி ஆயாச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.